அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு பஞ்சம குரு. இந்த பஞ்சம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிய டெஃபினட்டா குடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அது பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு முதல்ல கும்பத்துக்கு யாருன்னு பார்க்கும். கும்பத்துக்கு தனகாரகனே குரு தான். தனகாரகன் அதே மாரி லாபாதிபதி. இந்த 2த்துக்கும் முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு குரு தான். ஸோ அந்த குரு பஞ்சமஸ்தானத்துல போறதுனால, நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் உண்டு. ஏன்னா, அந்த பஞ்சமஸ்தானத்துல தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உண்டு. பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உண்டு. நம்ம முற்பிறவில நெறைய நல்லது பண்ணியிருப்போம். அந்த நல்லதுக்கு உண்டான பலாபலன்கள் எப்ப நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்துல இந்த மாரி சுப கிரகங்கள் போகக்கூடிய காலகட்டம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்ஜென்ம செஞ்ச புண்ணியங்களுக்கு உண்டான பலன்கள அனுபவிக்கும். ஸோ அது இப்ப எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சமஸ்தானத்துல குரு வர்றதுனால அடுத்து 1 ஆண்டு காலம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும்.